எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. காரைக்குடி செட்டிநாடு ஆட்சி சமையல் சேனல்லேருந்து தெய்வானை பேசுகிறேன்ப்பா. இப்போ நான் வந்து வெங்காய பக்கோடா ரொம்ப பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தில் ஒரு 3-4 வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா. 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இந்த கடல மாவு தேவையான அளவு போட்டுக்க போகிறோம்ப்பா. இது வந்து சிக்கன் தூள் கொஞ்சம், காஷ்மீர் சில்லி கொஞ்சம், மிளகாய் தூள்ப்பா. இது வந்து சோம்பு, இது பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி பிசைய போகிறோம்ப்பா. எல்லாமே ஒன்றா கொட்டி பிசைஞ்சுக்குவோம்ப்பா. இதில் பாதி போட்டுக்கிறேன், ரொம்ப உரப்பாக இருக்க மாதிரி. சோம்பு போட போகிறோம்ப்பா. வந்து அரிசி மாவுப்பா. இது எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கிட்டு நல்லா அரிசி மாவை போட்டுக்குவோம். பக்கோடா மாதிரி போட போகிறோம்ப்பா. அதை சாயந்தரம் வந்து பிள்ளைங்க ஏதாவது கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பக்கோடா மாதிரி வீட்டிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எண்ணெயெல்லாம் வெளியிலலாம் வாங்கி சாப்பிட்டோன்னா நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி பண்ணுறாங்களாப்பா. திரும்ப பண்ணுறாங்க. அது குழந்தைங்களுக்குலாம் நல்லதில்லை, பெரியவங்களுக்கும் நல்லதில்லைப்பா. கேன்சர்லாம் வரும்னு சொல்கிறாங்க. தவிர எங்கேயாவது போனால் வாங்கி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. தவிர்க்க முடியாமல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாமே வெளியில் போயிட்டாங்கன்னா சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்லப்பா. பிள்ளைங்கள்லாம் கேட்கும், ஊருக்கு போனால் அப்போ தவிர்க்க முடியாது, பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிறதில் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோப்பா. சாயந்தர நேரம் பிள்ளைங்களுக்கு தேவையானதை நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோன்னா பண்ணி கொடுக்கலாம்ப்பா. வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இந்த ஈரப்பதத்துக்கு தோதாக போட்டுக்கங்கப்பா. கடல மாவு இதை வந்து பிசைஞ்சு பார்ப்போம். கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம இதே போதும். இந்த பக்கோடாவுக்கு உப்பு போட்டுக்கணும்ப்பா. கொஞ்சோண்டு லைட்டாக நைஸ் உப்பு போட்டுக்கணும். இது வந்து எல்லா மாவும் போட்டுறக்கூடாதுப்பா. தேவையான அளவு தான் போட்டுக்கணும். இது வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மளே ஆரோக்கியமாக வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துர்லாம்ப்பா. உப்பு வந்து பார்த்து அளவாக போட்டுங்க. பத்தனாலும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம்ப்பா. வந்து கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்குவேன் நான் லைட்டாக ஒரு பொட்டு இங்கே தெளிச்சுக்குவோம்ப்பா. இன்னும் கொஞ்சம் கடல மாவு வேணால் போட்டுக்குவோம். போட்டு இதை பக்கோடா மாதிரி கிள்ளி நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இதில் பெருங்காயெல்லாம் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா செரிமானம் ஆகும். சோம்பு போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால் நம்ம வீட்டில் சாப்பிட்டா ஆரோக்கியமாக சாப்பிட்லாம்ப்பா. இதேமாரி பண்ணி கொஞ்சம் கிள்ளி இதுமாரி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான்ப்பா. இந்த பதத்துக்கு வந்துடும். இது போட்டோன்னே ஊற்றி போட்டோன்னா இதேமாரி பண்ணணும்ப்பா. எண்ணெயை காய வச்சுருக்கேன்ப்பா. போய் போட்டுருவோம். லைட்டாக கிள்ளி விடுவோம்ப்பா. இதுமாதிரி போட்டு கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும்ப்பா பிள்ளைங்களுக்கு. இதுமாதிரி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா சும்மா ஒரு 4-5 பெருங்காயத்தில் 4-5 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும்ப்பா. வெளியில் போய் எதுவும் வாங்க வேணாம். வீட்டில் இருக்கிற கடல மாவு, அரிசி மாவுலாம் நம்ம வீட்டிலே இருக்கும். பெருங்காயத்தூள் இருக்கும், எல்லாமே வீட்டில் இருக்கும்ப்பா. மல்லித்தலை இல்லைன்னா கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா, தப்பு இல்லை. நல்லா கருவேப்பிலை போட்டுங்க. இதுமாரி போட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கப்பா. சூப்பராக இருக்கும் வடை. நான் கான் வடையெல்லாம் போட்டுருக்கேன், அதுவும் பாருங்கள். இதுமாரி பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள்.
எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கப்பா. காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். எல்லாம் பயனுள்ள வீடியோவை தான்ப்பா போட்டுக்கிட்டுருக்கேன் எல்லாமே. உங்களுக்கு வந்து கலர் தூள்னா கலர் ஆட் பண்ணாதீங்கப்பா. கலர் வந்து நல்லதே இல்லைன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு கேடு. இதேமாரி வந்து ஆரோக்கியமாக அப்படி மஞ்சத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடலப்பா, நீங்கள் என்ன போட்டுக்கணும். ஆனால் வந்து ஆரோக்கியமாக கலர் வேணாம்ப்பா. நம்ம உள்ளதாக சாப்பிட்டாவே இதுவே போதுங்கப்பா. வீட்டில் தானே பண்ணி சாப்பிடணும். நான் நல்லா கலராக இல்லைன்னா என்ன, இதுவே நல்லா இருக்கும்பா, சூப்பர். வேகட்டும்பா. டீயும் இதேமாரி ஸ்நாக்ஸும் சாயந்தரம் நேரம் மழை நேரமாக இருந்தாலும் சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டாங்கன்னா எப்போ இருந்தாலும் இதேமாரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கப்பா. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை மற்றபடி அந்த பேக்கரி ஐட்டம்லாம் ரொம்ப கொடுக்காதீங்கப்பா பிள்ளைங்களுக்கு. இதுமாரி நல்லா கொஞ்சம் நேரம் அடங்க விட்டு எடுப்போம்ப்பா. இதுமாரி கார்ன்லேயும் இதேமாரி தான்ப்பா பார்ப்போம். கார்ன்லேயும் இதேமாரி பக்கோடா போடலாம், சூப்பராக இருக்கும். எல்லாருமே பட்டமங்கலம் வீடியோ போட்டிருக்கேன்ப்பா, அதை போய் பாருங்கப்பா. பார்த்து தட்சிணாமூர்த்தி கிழக்கு இருந்து அருள் பாலிக்கிறாரு, அதை சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்து பயன்பெறுங்கப்பா. எல்லாராலையும் வர முடியாதுல்லப்பா. எப்பயாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போங்கப்பா. பட்டமங்கலம், பிள்ளையார்பட்டி எல்லாரும் அநேகமாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லதுப்பா. பிள்ளைங்களுக்கு கல்வியெல்லாம் நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க. அதனால் ஒரு முறையாவது இதை வந்து பார்த்து பிள்ளைங்கள சாமி கும்பிட வைங்கப்பா. இந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டாவே போதும்ப்பா. தட்சிணாமூர்த்தியை பதவி உயர்வு வேணுனாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா பதவி உயர்வுலாம் கிடைக்கும்ப்பா. அப்படி ஒரு நம்பிக்கை அந்த கோயிலில். அதுமாரி பண்ணுங்கப்பா. கல்யாணம் முடியாதவங்களாம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ப்பா. நம்ம அங்கே போயிட்டு வந்தாலே நல்லபடியாக நடக்கும்ப்பா கல்யாணம். அதனால் ஒரு முறையாவது எல்லோரும் வாங்க, வந்து சாமி கும்பிட்டு போங்க. பட்டமங்கலமும் பிள்ளையார்பட்டியும் கண்டிப்பாக குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து கும்பிட்டு போங்கப்பா. இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோவாக நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் நான். இந்த 2026 வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாகவே இருக்கட்டும்பா. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும். எல்லோரும் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருப்போம்ப்பா. இது ஆரோக்கியம் உலகமாக இருக்கட்டும்ப்பா. வெளியில் எதுவும் ரொம்ப வாங்கி சாப்பிடாதீங்கப்பா யாருமே. முடிஞ்ச வரலும் ஒரு தயிர் சாதம், ஒரு வத்தல் கூட பொரித்து சாப்பிடுவோம். சரியா? இப்போ இதுவும் வேகன்ப்பா. ஒரு நடை போட்டிருக்கேன். எந்தொன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா. ஹாய்ங்க, காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல்லேருந்து அம்மா நேற்று பக்கோடா போட்டாங்க. அது அவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதோட சில் காஃபியும் சேர்த்து குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதோட அட்டாச் பண்ணியிருப்பேன் கிறிஸ்பியாக இருக்கிறத. அதை பாருங்கள் சார். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதுமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். பாய் பாய்.